வீட்டில் நாய் இருக்கா? இதுவரை கொஞ்சி இருந்தால் இனிமே விலகிடுங்க. ஈஸியா பரவுதாமே. நாயை வீட்டில் வைத்து வளர்ப்பவர்கள் வீட்டிற்குள் சர்வசாதாரணமாக விடுவார்கள் அல்லது மாடியில் வைத்து பிள்ளையை போல் கொஞ்சுவார்கள். அதன் பின்னால் வரும் விளைவுகளை எல்லாம் யோசித்து பார்க்க மாட்டார்கள். நாயினால் ஈஸியாக பரவும் பாக்டீரியாவை பாருங்கள். இதனால் 7 நோய்கள் மனிதனை சுலபமாக தாக்குகிறதா? அது உங்களுக்கே தெரியாது. பொதுவாக அனைவரும் அறிந்திருப்பது நாய்க்கடியினால் வரும் ரேபிஸ் நோய். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட பல பாக்டீரியா மற்றும் பரவலான தொற்றுகள் நாய்களின் மூலம் மனிதர்களுக்கு பரவுவதையும் நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், உடல் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மிகவும் ஆபத்துக்கு உள்ளாகக்கூடும். நாய்க்குட்டிகளின் கழிவில் அதிகம் காணப்படும் கேம்பிலோ பாக்டீரியா மனிதர்களுக்கு சுலபமாக பரவுகிறது. இது சிறுவர்களுக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதேபோல் சால்மனோலெசோசிஸ் என்ற பாக்டீரியா நாய்களின் உணவு பாத்திரங்களில் நீண்ட நேரம் வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களிலிருந்து பரவி தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி போன்ற தீவிரமான பாதிப்புகளை உண்டாக்கும். கவனிக்காமல் விட்டால் உடல்நிலை மோசமாகும். இவை தவிர பாதிக்கப்பட்ட நாய்களின் சிறுநீரில் இருந்து வரும் லெப்டோப்ரோசிஸ் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை கடுமையாக பாதிக்கும். இதன் அறிகுறிகள் கடுமையான காய்ச்சல், தசைவலி, உடல் சோர்வு போன்றவையாகும். மழை காலங்களில் அதிகம் பரவும் ஜூனோட்டிக் தொற்றும் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். நாய் கழிவுகளில் இருக்கும் கொக்கிப்புழு லார்வாக்கள் மனிதர்களுக்கு பரவி தோல் நோய்களை உண்டாக்கும். இதனால் அரிப்பு, சிவப்பு, தோல் தடிப்புகள் போன்ற பிரச்சனைகள் தோன்றும். நாய் எச்சில் அல்லது காயங்களில் இருந்து பரவும் புருசெல்லோசிஸ் என்ற தொற்று அரிதானதுதான் என்றாலும் தாக்கினால் நீண்ட நாள் காய்ச்சலும் உடல் பலவீனமும் உண்டாகும். மேலும் நாய் பல்கீரல் அல்லது நகக்கீரலால் பரவும் பாஸ்டுரெல்லா தொற்று உடலில் வேகமாக பரவி செல்லுலிடிஸ் போன்ற ஆபத்தான தோல் நோய்களை ஏற்படுத்தும். இவை மட்டுமல்லாமல் நாய்களுடன் தொடர்பில் இருப்பதால் நாடாப்புழு மற்றும் பூஞ்சை தொற்றுகளும் எளிதில் பரவுகின்றன. நாடாப்புழு வயிற்று வலி, ஊட்டச்சத்து குறைபாடு, சரும பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். பூஞ்சை தொற்றால் படர்தாமரை, கரும்புள்ளி, கடுமையான அரிப்பு போன்ற தோல் நோய்கள் உண்டாகும். இவை உடலை மெதுவாக பாதித்தாலும் நீண்டகால சிகிச்சை தேவைப்படும் நிலையை உருவாக்கும். இந்த ஆபத்துகளில் இருந்து தப்பிக்க நாய்களை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். வாரத்தில் 3 முறை கிருமி நாசினி சோப்பு கொண்டு குளிப்பாட்ட வேண்டும். மேலும் நாய்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் போடப்பட வேண்டும். நாய் உடலில் வாடை, தோல் நோய் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். நாய்களின் உணவு பாத்திரங்களை தினமும் சுத்தம் செய்வது, கிருமி நாசினியால் கழுவுவது கட்டாயமாக வேண்டும். நாய்களை தொடும்போது கையுறைகளை அணிவது நல்லது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் நாயுடன் அதிகம் தொடர்பில் இருக்காமல் கவனிக்க வேண்டும். நாயை தொட்டபின் உடனே கிருமி நாசினி சோப்பால் கையும் காலும் கழுவ வேண்டும். சில நேரங்களில் நாய் பயன்படுத்திய படுக்கைகள், பிளாஸ்டிக் பொம்மைகள், துணிகள் போன்றவற்றிலும் பாக்டீரியா வாழக்கூடும் என்பதால் அவற்றையும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டிற்குள் நாயை அனுமதிக்கும் போது நாய் உடல்நிலையும் சுத்தமும் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்று கண்காணிப்பது முக்கியம்.